Good morning champions, welcome to Get Zone. Myself Ayandarai, this is Arain Babu. நாம இன்னைக்கு challenge meet campல வந்து gas weldingல types of flame என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த flamesல வந்து oxygen and acetylene ratio எப்படி இருக்கும் and material வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன flame யூஸ் பண்றாங்க and zone எப்படி இருக்கு and ஒவ்வொரு flameோட ப்ராப்பர்ட்டி என்ன அது டெம்பரேச்சர் என்ன and color of the flame வந்து என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து oxidizing flame பத்தி சொல்லுங்க. Oxidizing flame இது வந்து இதனுடைய ரேஷியோ வந்து 1.5:1 இது எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் என்ன ஆகும்னா காப்பர், பிராஸ், பிரான்ஸ், ஜிங்க் பேஸ்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி இதனுடைய இது ப்ராப்பர்ட்டி வந்து லெஸ் லூமினஸ், டெம்பரேச்சர் வந்து எவ்வளோனா 3300 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது வந்து கலர் வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் வரும். அவுட்டர் இன்னர் வந்து ஒயிட், பிரைட் ஒயிட்டாக இருக்கும். அதாவது ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் வந்து ஆக்சிஜன் அண்ட் அசிட்டிலின் ரேஷியோ வந்து 1.5:1 சொல்லியிருக்காங்க. ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து எந்தெந்த மெட்டீரியல் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்கன்னா காப்பர், ஃப்ராஸு, பிரான்ஸு அண்ட் சிங்க் பேஸ் இதெல்லாம் அந்த மெட்டீரியல்லாம் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா லூமினஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து 3300 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃப்ளூ ஃப்ளேம் வந்து இன்னர் கோன் வந்து ஃப்ளூ ஃப்ளேம் அந்த அவுட்டரில் வந்து பிரைட் ஒயிட் ஃப்ளேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஃப்ளேம். அடுத்து நியூட்ரல் ஃப்ளேம்னா வந்து இதனுடைய ரேஷியோ வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேமோட கம்மியாக இருக்கும், 1:1. இது எங்கெங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது கேஸ்ட் அயர்ன், மெட்டல் ஸ்டீல், அலுமினியம், லோ கார்பன் ஸ்டீல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஜோன் வந்து 2 ஜோன் இருக்குது. இதுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்பர்ட்டி இல்லை. இதனுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோனா 3100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி ப்ளூ கலர் தான் இருக்கும். அவுட்ரு வந்து ஒயிட் கலர் இருக்கும். அதாவது நியூட்ரல் ஃப்ளேமில் வந்து ஆக்சிஜன் அண்ட் அசிட்டிலின் ரேஷியோ வந்து 1:1 இருக்குது. அதாவது ஆக்சிஜனும் அண்ட் அசிட்டிலின் ரெண்டுமே வந்து ஈக்குவல் கண்டென்ட்டாக இருக்குது. எந்தெந்த மெட்டீரியலுக்கு வந்து நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டீல் அண்ட் மைல்டு ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், அலுமினியம், லோ கார்பன் ஸ்டீல் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நியூட்ரல் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 2 zones ஆஃப் ஃப்ளேம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து 3100 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. இன்னர் ஒன் வந்து ஃப்ளூ ஃப்ளேமும் அவுட்டர் ஒன் வந்து ஒயிட் ஃப்ளேமும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரெடியூசிங் ஃப்ளேம் ஆர் கார்பைசிங் ஃப்ளேம். ரெடியூசிங் ஃப்ளேம் ஆர் கார்பைசிங் ஃப்ளேம் வந்து இந்த ஆக்சிடைசிங் ஃப்ளேம் நியூட்ரல் ஃப்ளேமோட இதனுடைய ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும், 0.9:1. இது வந்து எங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், நிக்கல், கிரே கேஸ்ட் அயர்ன் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுது. இதோட ஜோன் வந்து 3 ஜோன் இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா மோர் லூமினஸாக இருக்கும். அதுமாதிரி இதுக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோனா 2900 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது வந்து இன்டர்மீடியட் ரெட் கலராக இருக்கும். கார்பைசிங் ஃப்ளேம் வந்து ஆக்சிஜன் அண்ட் அசிட்டிலின் ரேஷியோ வந்து 0.9:1 இருக்குது. அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து 0.9 ஆகும், அசிட்டிலின் ரேஷியோ வந்து 1 இருக்குது. அப்போ வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அசிட்டினோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எந்த மெட்டீரியலுக்கு வந்து கார்பைசிங் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் மீடியம் கார்பன் ஸ்டீல், நிக்கல், கிரே கேஸ்ட் அயர்ன் இந்த மெட்டீரியல்லாம் வந்து கார்பைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க. சோன் வந்து 3 zones வந்து இருக்குது கார்பைசிங் ஃப்ளேமில். இதனோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா லூமினஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி கார்பைசிங் ஃப்ளேம் வந்து 2900 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலர் ஆஃப் தி ஃப்ளேம் வந்து இன்டர்மீடியட் ரெட் கலர் வந்து இருக்குது கார்பைசிங் ஃப்ளேமில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சூமபிள் எலக்ட்ரோட் அண்ட் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுற வெல்டிங். இப்போ இதுக்கு கன்சூமபிள் எலக்ட்ரோட் என்னென்ன வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க, நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் என்னென்ன வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக் வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் இன்னட் கேஸ்க்கு வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. இது டிக்குக்கு தான் வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. மிக்குக்கு வந்து கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்க்கும் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்க்கு கன்சூமபிள் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங் வந்து 2 நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிக் வெல்டிங்கு அண்ட் பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் அண்ட் அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங் எல்லாம் வந்து நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட்ல வந்து வருது. கன்சூமபிள் எலக்ட்ரோட்ல வந்து மிக் வெல்டிங் அண்ட் சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் இதெல்லாம் வந்து கன்சூமபிள் எலக்ட்ரோட்ல வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சேலஞ்ச் மிட் கேம்ப் வந்து
கேஸ் வெல்டிங்கில் வந்து என்னென்ன ஃப்ளேம்ஸ் இருக்குது அண்டு கன்சூமர் எலக்ட்ரான் நான் கன்சூமர் எலக்ட்ரான் வந்து என்னென்ன வெல்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன்ஸ்.